விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. சாமி விவேகானந்தர் அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு நாள் போனாங்க. சாமி விவேகானந்தர் ஃப்ரெண்டு, அடுத்து அவங்க மனைவி எல்லாரும் ஒரு நாள் ரோடில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மாடு கயிறு அறுத்துட்டு ரொம்ப கோபமாக ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ விவேகானந்தர் அங்கே நின்றார். விவேகானந்தரோட ஃப்ரெண்டோட மனைவி மயங்க வந்துட்டாங்க அந்த மாடை பார்த்து. விவேகானந்தரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் ஓட்டிருந்தார். அடுத்து அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஓட்டார். ஆனால் விவேகானந்தர் மட்டும் அங்கேயே நின்றுருந்தார். அடுத்து அந்த பண்ணையில் வேலை செய்வங்க அந்த மாடை பிடிச்சி கட்டி போட்டாங்க. அடுத்து அந்த நம்பர் கேட்டாரு, ஏன் நீங்கள் மட்டும் அந்த மாட்டுக்கு பயப்படாமல் அங்கேயே நின்றுருந்தீங்க, நான் பார்த்தீங்கன்னா நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சாமி விவேகானந்தர் சொன்னாங்க, அந்த ஏதாச்சும் ஒரு விலங்கு ரொம்ப கோவமாக ஓடி வந்துச்சா நம்ம அதே இடத்துல நிற்கணும். நீங்கள் ஓடினீங்க, அதனாலனா அந்த மாடு உங்களை துரத்திட்டே வந்துச்சு. நான் அதே இடத்துல நின்னா அதான் என்னைய அடுத்த இடத்துல. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பிரச்சனைக்கு பயந்து ஓடக்கூடாது. மன உறுதியாக அங்கேயே நின்று போராடணும். நன்றி, வணக்கம்.